அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு தசை, அதிர்ஷ்ட வாழ்வை அள்ளி கொடுக்கும் குரு தசை. குரு தசை யாருக்கு வரும், அவங்களோட குருதசை வரவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், குரு வந்து எந்தெந்த லக்னங்களுக்கு நல்லது பண்ணும், எந்தெந்த லக்னத்துக்கு கெட்டது பண்ணுன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கன்ஃபார்மாக குருதசை வரும். ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு அடுத்தது ரெண்டாவதாக வரக்கூடிய தசை வந்து ராகு தசை வரும். 18 வருஷம் ராகு தசை நடக்கும். மூணாவதாக வரக்கூடிய தசை குரு தசை கரெக்டான ஏஜில் உங்களுக்கு வரும். 20 வயசுக்கு மேலே பாருங்கள், 20 வயசுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை நடந்துகிட்ருக்குங்க. ஏன்னா 20 வயசுக்கு மேலெலாம் படித்து முடித்து வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க காலகட்டம். அந்த 20 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 16 வருஷம் நடக்கக்கூடிய குரு தசை எப்படி இருக்குதுன்னு நம்ம ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். ஏன்னா ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும், நல்ல லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கணும். குரு லக்னத்துக்கு வந்து அவயோக கிரகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா 16 வருஷம் குரு தசை நடக்கும். குரு தசை வந்து மொத்தம் 16 வருஷம். சுபகிரகம், இயற்கை சுபகிரகம், இருக்கிறதுலே பெரிய கிரகம் குரு தான். பூமியை விட பெரிய பிளானட் வந்து குரு தான். அப்போ அந்த குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம், நல்லது அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். குரு வந்து மீன லக்னத்துக்கு நல்லவராக இருப்பார், தனுசு லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுவார். ஏன்னா தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவே குருவாக வந்துடுவார். உங்களுக்கு வந்து குரு வந்து துலாம் லக்னத்துக்கும், அதாவது ரிஷபம் துலாம் லக்னத்துக்கு குரு திசை வரக்கூடாது. வந்தாலும் உங்களுக்கு மறைமுகமாக குரு ஒரு இடத்துல இருக்கும். துலாம் லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கும், ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் குரு பெருசாக நல்லது பண்ணிடுறது கிடையாதுங்க, பிரச்சனை தான் கொடுக்குது. ஏன்னா அவர் 6 மற்றும் 8ஆம் அதிபதியாக வருவார். ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வருவார். துலாம் லக்னத்துக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் 6ஆம் அதிபதியாக வந்துடுவார். துலாம் லக்னத்துக்கு குரு 6ஆம் அதிபதி, ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். அந்த 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி குரு அந்த இடத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சால் கெடுபலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ குருவோட இப்போ துலாம் லக்னக்காரங்களுக்கும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு வந்து இப்போ சனியோடையோ ராகோடையோ சேர்ந்துருச்சுன்னா அந்த 16 வருஷம் குரு திசை 16 வருஷம் பால்னு சொல்லிடலாம். குரு இருக்கும் இடம் பால்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் 16 வருஷம் குரு ஒன்றுமே பண்ணாது, கெட்டது மட்டுமே பண்ணுவார். அந்த குருவோட காரகத்துவம் மூலமாகவே கெட்டது நடக்கும். இப்போ மேஷ லக்னத்துக்கு குரு திசை வரலாம், அருமையாக இருக்கும். மிதுன லக்னத்துக்கு கூட குரு திசை நல்லது பண்ணிடும். கடக சிம்ம லக்னத்துக்கு குரு யோகாதிபதி, அருமையாக இருக்கும் குரு திசை வந்துச்சுன்னா. விருச்சிக லக்னத்துக்கு குரு ராஜயோகாதிபதி. தனுசு லக்னம் மீன லக்னத்துக்குலாம் குரு வர்றது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கும் குரு சமமான ஒரு கிரகங்கிறனால மீடியமான பலன் அனுபவிப்பாங்க. குரு கெடக்கூடாதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மேஷ லக்னத்துக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம். மேஷ லக்னத்துக்கு குரு 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் குரு இருந்து தசையை நடத்துது. அற்புதமான அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த 16 வருஷம் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிப்பாங்க, கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்வாங்க. ஏன்னா குரு ராசிக்கு, அதாவது லக்னத்துக்கு, மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பார். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான். அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும், அப்பாவோட பூர்வீக சொத்து கிடைக்கும், முன்னோர்களோட சொத்து கிடைக்கும், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் அடுத்த லெவல் கொண்டு போக வச்சிடும் அந்த குரு தசையில். பொதுவாக குரு 5ல் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்கன்னா புத்திர தோஷம் அப்படி இப்படின்னாலும் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி வரும். ஏன்னா 5ஆம் அதிபதி கெட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் கெட்டு 5ஆம் அதிபதி கெட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வரும். ஆனால் 5ல் குரு இருந்தால் புத்திர தோஷம் சொல்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. 5ல் குரு இருக்கவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு குழந்தை பிறந்திருக்கு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, சரிங்களா. ஏன்னா குரு வந்து புத்திரக்காரகன், குரு புத்திரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். அப்போ அந்த ஜாதகத்தில் குரு முக்கியமான அமைப்பு வந்து குரு கெடவே கூடாது, குரு கெட்டே போகக்கூடாது. எந்த ஒரு ஜாதகத்திலும் சுபகிரகங்கள் கெடக்கூடாது. குரு, சுக்கிரன், இந்த சந்திரன், வளர்பிறை சந்திரன், இந்த புதனெல்லாம் கெடாமல் இருந்துச்சுன்னா ஜாதகர் நல்ல ஒரு வெளிச்சத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாவகிரகங்களோட தாக்கம் அதிகமாக இருக்கிறவங்க தான் கடன்லேயே அப்படியே போவாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக கடனாக போகும், நோய் நொடியாக இருக்கும், அவங்களுக்கு வறுமையிலே வாடுவாங்க.
அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், வம்பு வழக்கு பிரச்சனை, சுற்றி எதிரி இருப்பாங்க, இதெல்லாம் பாருங்கள் பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். இப்போ இந்த 16 வருஷம் குரு தசை யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு குரு அற்புதமாக இருக்குங்க. கடக லக்னத்துக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா கடக லக்னத்துக்கு குரு 6 மற்றும் 9ஆம் அதிபதியே வருவார். அதாவது கடனை கொடுக்குற கிரகமும் அவர் தான், அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம், யோகத்தை கொடுக்குற கிரகமும் அவர் தான், குரு தான். சிம்ம லக்னத்துக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா அவர் 5ஆம் அதிபதியாக வந்துடுவார். 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். ஆனால் யோகத்தை செய்யும், கண்டிப்பாக குரு தசை யோகத்தை செஞ்சிடும். இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க ஒருத்தர், குரு வந்து அவங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா குரு தசை பெருசாக வேலை செய்யாது. அதுதான் உண்மை, சரிங்களா? அப்போ குரு தசை எனக்கு வேலை செய்யலைங்க சார், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, எதுவுமே நல்லது நடக்கலன்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்து 6ல் போய் குரு நீச்சமாக இருப்பார். அப்போ குரு தசை பெருசாக நல்லது பண்ணியிருக்காது அவங்களுக்கு. அது குருவோட ராகு சனியெல்லாம் சேரவே கூடாதுங்க, அந்த காம்பினேஷன் இருக்கவே கூடாது. குருவோட செவ்வாய் சேரலாம், செவ்வாய் சேர்ந்தால் உங்களுக்கு குருமங்கள யோகமாக வேலை செய்யும். குருவோட சந்திரன் இருக்கலாம், அதாவது குருச்சந்திர யோகமாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ குரு வந்து பாருங்கள், கன்னி லக்னக்காரங்களுக்கு குரு 4 மற்றும் 7ஆம் அதிபதியாக வருவார். அந்த கன்னி லக்னக்காரங்களுக்கும் குரு நல்லா செய்கிறவராக தான் இருப்பார். அவர் வந்து பாதகாதிபதியாக இருந்தால் சொல்லுவாங்க, உபயலக்னங்களுக்கு குரு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதகாதிபதியாக இருந்தால் கூட அவர் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தால் அவர் நல்லா தான் பண்ணுவார், பாதகத்தை செய்ய மாட்டார். அந்த அதிபதி கெடாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். துலாம் லக்னக்காரங்களுக்கு குரு நல்லவர் கிடையாது, ரிஷப லக்னக்காரங்களுக்கு குரு நல்லவர் கிடையாது, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குரு அள்ளி கொடுப்பார். விருச்சிக லக்னக்காரங்களுக்குலாம் குரு வந்துச்சுன்னா பணப்புழக்கம் அதிகமாகிடும், பணக்காரனாக மாறிடுவாங்க. வறுமையில் இருந்தவங்க கூட, கஷ்டப்படுறவங்க கூட பணக்காரனாக மாறுவாங்க. ஏன்னா விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குரு 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக வருவார். அவர் 7ஆம் இடத்துலலாம் இருந்துட்டாருன்னா ராசி லக்னத்தை பார்த்துருவார், அருமையான ஒரு அமைப்பாக இருக்கும். தனுசு லக்னக்காரங்களுக்கு குரு தசை வரணும். ஏன்னா தனுசு லக்னக்காரங்களுக்கு நான் சொன்ன நட்சத்திரம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நட்சத்திரம் சொன்னால் பார்த்தீங்களா, அதை வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்காரங்க நீங்கள் அதில் பிறந்து தனுசு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான். குரு தசை வந்துச்சுன்னா, அந்த குரு கெடாமல் இருந்துச்சுன்னா குரு அற்புதமான அமைப்பு கொடுத்துருவார். ஒரு சில பேர்த்துக்கு தனுசு லக்னம் 10ல் குரு வருவார், 10ஆம் இடத்துல எங்களுக்கு கன்னிராசியில் குரு இருப்பார். ஒரு சில பேர்த்துக்கு அந்த கன்னிராசியில் இருக்க குரு எந்த ஒரு பாவகிரகம் சம்மந்தம் இல்லைன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரன் தான். 16 வருஷம் தொழிலில் கொடி கட்டி பறந்துருவாங்க. அந்த குரு கெட்டு போகக்கூடாது, போய் மறைவு ஸ்தானத்துக்கு போய் கெடக்கூடாது. மீன லக்னக்காரங்களுக்கு குரு நல்லது பண்ணுற கிரகம் தான், யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் தான். தொழிலில் டாப்பில் போயிடுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. மீன லக்னக்காரங்களுக்கு குரு லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியாக வருவார். அந்த குரு நல்ல ஒரு பொசிஷனில், இப்போ ஒரு 9ஆம் இடத்துல குரு இருக்கார், விருச்சிக ராசியில் மீன லக்னக்காரங்களுக்கு விருச்சிக ராசியில் குரு இருக்குது, இல்லை 4ஆம் இடத்துல புதனோட வீட்டில் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசியில் இருந்தால் கூட 6ஆம் இடத்துல இருந்தால் கூட அந்த குரு வந்து மறைஞ்ச குரு கூட உங்களுக்கு 6ஆம் இடத்து மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருவார். கண்டிப்பாக அந்த குரு திசையில் நடக்கும். அது சிம்ம லக்னக்காரங்களுக்கு குரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம், மீன லக்னக்காரங்களுக்கு குரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம், தனுசு லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிடும். கடக லக்னக்காரங்களுக்கும் உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும், உங்களுக்கு கடனும் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அதிர்ஷ்டத்தையும் குரு கொடுத்துருவார் உங்களுக்கு. மேஷ லக்னக்காரங்களுக்கு பரிபூர்ண ராஜயோகாதிபதி குரு. அப்போ இந்த லக்னக்காரங்களுக்கு குரு தசை வர்றது நல்லது. குரு கெடக்கூடாதுங்க, குரு வந்து அஸ்தமனமாகக்கூடாது. குரு சூரியனோட இணைஞ்சு அஸ்தமனம் ஆயிட்டாருன்னா குருவோட பவர் எல்லாமே சூரியனுக்கு போயிடும். எந்த கிரகம் அஸ்தமனமாகுதோ அந்த பவர், அந்த பலம் எல்லாமே சூரியன் எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம், சூரியன் எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ கெடக்கூடாது, ஜாதகத்தில் சுபகிரகங்கள் அஸ்தமனமாகக்கூடாது, சுக்கிரன் அஸ்தமனமாகக்கூடாது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு அஸ்தமனமாகக்கூடாது. இந்த மாதிரி நல்ல சுபகிரகங்களெல்லாம் அஸ்தமனமாகாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஜாதகர் நல்ல சொகுசு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை அவங்க நினச்சபடி வாழ முடியும், அவங்க நினச்சபடி வாழ முடியும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார், கெட்டு போயிட்டாரா, நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்களா பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. 16 வருஷம், ஒரு சில பேர் ஜாதகம் பார்க்கும் போதில் தெரியுதுங்க, 16 வருஷம் கஷ்டம். ஜாதகம் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அந்த குரு தசை நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா, அவ்வளோதான். அந்த குரு எந்த ஒரு அமைப்பில் இருக்காங்க, சில மறைமுகமாக சில விஷயங்கள்லாம் இருக்குது ஜாதகத்தில். குரு நல்ல ஒரு இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார், கெட்ட அமைப்பில் இருந்தால் குரு கம்ப்ளீட்டாக கெட்டதான் பண்ணுவார். இப்போ அந்த குரு திசை 16 வருஷம் குரு திசை, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக குரு தசை வரும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆவதாக ராகு தசை முடிஞ்சு 3ஆவதாக அவங்க குரு தசையில் சந்திப்பாங்க. 20 வயசுக்கு மேலே கன்ஃபார்மாக அவங்களுக்கு குரு தசை நடக்கும். அந்த 20 வயசுக்கு மேலே படித்து முடித்து வேலைக்கு தேடிட்டு இருக்க காலகட்டங்கள் அந்த குரு தசை
ஒரு சில பேர்த்துக்கு யோகத்தை செஞ்சிருது, ஒரு சில பேர்த்துக்கு அவயோகத்தை செஞ்சிருதுங்கிறதுல மறுக்க முடியாத உண்மை. இதுதான் உண்மை. சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கணுங்க. நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். சரிங்களா? குரு வந்து குழந்தைக்கு உண்டான பிளானட் குரு தான். ஒரு சில பேரில் பாருங்கள், வட்டி தொழில் விட்டு சம்பாதிப்பாங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த கந்து வட்டி அந்த பணம் விட்டு பணத்தை கொடுத்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாதகத்தில் குரு நல்லாயிருக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, பணப்புழக்கத்தில் இருக்கவங்களும் பாருங்கள், ராசி அல்ல லக்னத்துக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடத்தோட கண்டிப்பாக குரு கனெக்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த வேலையில் இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பாக அந்த அந்த ஃபீல்டில் இருக்கவங்க பாருங்கள், பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சட்ட அட்வொகேட்டாக இருக்கவங்களுக்கு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வொகேட்டாக இருக்கவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த வட்டி தொழில், அதாவது வட்டிக்கு பணத்தை கொடுத்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை ராசி லக்னத்துக்கு 2 அல்லது 10ஆம் இடத்தோட குரு கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருப்பார். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபீல்டு அவங்க மேலே, அந்த ஃபீல்டு மேலே அவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும், ஒரு ஆர்வம் வரும். இதெல்லாம் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் செக் பண்ணால் தான் நம்ம சொல்ல முடியும், நடக்கக்கூடிய குருதசை யோகமாக அவயோகமாக, உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா நம்ம பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.